தேசிய அளவிலும் உலக அளவிலுமே இந்த தேர்தலை உற்று நோக்குகிற தேர்தலாகத்தான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மற்ற மாநிலங்களை விடவும் பாஜக எதிர்ப்பு, பிரதமர் நரேந்திர மோடி எதிர்ப்பு என்பது இங்க ரொம்ப தூக்கலாகவே இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 40லும் நாங்கள் புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்றே தீர்வோம் அப்படின்னு களம் இறங்கி அவங்க களமாடினார். எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக அந்த அணியில சேர மறுத்ததனுடைய விளைவாக 3 அணிகள், 4வதாக நாம் தமிழரும் வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த 2024 தேர்தல் என்பதை பற்றி கவலை இல்லை. 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கிற தமிழக சட்டப்பேரவை பொது தேர்தலில் தான் தீவிர கவனம் செலுத்தணும். அதனால இந்த பண விநியோகம் என்பது கடந்த தேர்தல்களை விட மிக மிக குறைவாக இருக்கிறதா தான் நம்ம பார்க்கிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். போகஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு துரை கருணா அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சகோதரா. 18வது மக்களவை தேர்தல், 2014 தேர்தல், உலகமே உற்று நோக்குன ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. வாக்கு சதவீதமும் அதிகமா இருக்குது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? என்ன மாதிரியான அம்சங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு சார்? கடந்த 2 மாதங்களாகவே இந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தல் தொடர்பா பல்வேறு விவாத களங்கள்ல நாம விவாதிச்சுட்டு இருக்கோம். நீங்க குறிப்பிட்டது மாதிரி தேசிய அளவிலும் உலக அளவிலுமே இந்த தேர்தலை உற்று நோக்குகிற தேர்தலாகத்தான் இருக்கிறது. என்னன்னா 10 ஆண்டுகள் ஆட்சி கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியை அகற்ற வேண்டும், மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி வந்துவிடக்கூடாது என்கிற ஒற்றை இலக்கில இந்த INDA அணி களம் இறங்கி ஒரு மிகப்பெரிய அளவுல அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்திய அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுடைய விருப்பம் நிறைவேறுமாங்கிறத உலக அளவுல நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மற்ற மாநிலங்களை விடவும் பாஜக எதிர்ப்பு, பிரதமர் நரேந்திர மோடி எதிர்ப்பு என்பது இங்க ரொம்ப தூக்கலாகவே இருக்கு. இங்க அதிகமாக பிரச்சார களமானாலும் சரி, விளம்பரங்கள் ஆனாலும் சரி, ஊடக விளம்பரங்கள், காட்சி ஊடகங்கள் விளம்பரங்கள், யூடியூப் விளம்பரங்கள், இதை தாண்டி பத்திரிகைகள் விளம்பரங்கள் பக்கம் பக்கமா போட்டுட்டு இருக்காங்க. இது விடா கண்டன் குடா கண்டன் மாதிரி 2 தரப்புமே, பாஜக தரப்பும் சரி, திராவிட முன்னேற்ற கழக தரப்பும் சரி, ஆமா இது ஒரு பெரிய ஒரு ஜனநாயக போர் அப்படிங்கிற மாதிரியே நம்ம பார்த்துட்டு வர்றோம். நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஏறத்தாழ ஒரு 73-74% அளவிற்கு வாக்குகள் அதிகரித்திருக்கு. இந்த வாக்கு சதவீத அதிகரிப்பு என்பதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தோழமை கட்சியினுடைய களப்பணியின் தீவிரம், இதன் காரணமாகவும் பல்வேறு பகுதிகளில் மக்களை அவர்கள் தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான பல்வேறு செயல்களில் ஈடுபட்டதன் விளைவாகவும் கொஞ்சம் வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி கட்சிக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு இருந்தால் அப்போது வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கும். இப்ப எந்த அடிப்படையில் இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்பது நமக்கு ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போதுதான் தெரிய வரும். அது வரைக்கும் நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சார், இப்ப வழக்கமான தேர்தல் மாதிரி தான் இந்த தேர்தலும் நடந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, வழக்கமான தேர்தலை விடவும் இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமாக நடந்தது. மிகப்பெரிய அளவுல எல்லா அரசியல் கட்சிகளுமே தங்களுக்கு ஒரு சவாலா எடுத்து இறங்கினாங்க. நம்ம கடந்த பதிவு கூட பேசியிருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தேர்தல் வியூகங்களை கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பே, ஜனவரி மாதத்திலிருந்தே தொடங்கிட்டாங்க. அடிப்படை உறுப்பினர்களை அந்த பூத் கமிட்டிக்கு போட்டது, பாக பொறுப்பாளர்கள் போட்டது, சட்டமன்ற தொகுதி வாரியா பொறுப்பு குழு உறுப்பினரை நியமித்தது, நாடாளுமன்ற தொகுதி வாரியா பொறுப்பாளர்களை நியமித்தது, இதை தாண்டி மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் என்று அவருடைய கட்சியில் இருக்கிற எல்லாரையுமே தேர்தல் களத்துக்கு கொண்டு வந்து மிக தீவிரமாக கடந்த 2 மாதங்களாக அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அதே போல கூட்டணி கட்சிகளை ஒருத்தரை கூட வெளியில விடாம ஒரு 4 கட்டம் 5 கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் கூட யாரையும் வெளியில் விடாமல், ஏன்னா வெளியில போயிடுவாங்க, ஒரு ஆப்ஷன் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறி வந்து விட்டதால்
காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் அங்க போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது தொடர்பாக மறைமுகமாக பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றதாக நமக்கு தகவல்கள் செய்திகள் வந்தது. சோ அந்த நிலைப்பாட்டை உருவாக்கிவிடக் கூடாது. நம்முடைய கட்சியிலிருந்து யாருமே அதிமுக அணிக்கு போய்விடக் கூடாது என்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் மிக தீவிரமாக இருந்து அனைத்து கட்சிகளையுமே அழைத்து ஒரு சுற்று, 2 சுற்று, 3 சுற்று, 4 சுற்று பேச்சுவார்த்தையை கூட நடத்தி எல்லோரையுமே தன் பக்கம் வச்சுக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய டாக்டிக்ஸ். அப்ப கூட்டணி கட்சிகளுடைய பலம், ஆட்சி கட்சி என்பதால் கட்சியின் நிர்வாகிகள் தேர்தல் களத்தில் ஆற்றிய பணிகள் இது அவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதால் தான் 40லும் நாங்கள் புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்றே தீர்வோம் அப்படின்னு களம் இறங்கி அவங்க களமாடினார்கள். எதிரணி கடைசி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி அதோட தமாக, பாமக, தேமுதிக, ஐஜிகே போன்ற கட்சிகளை வந்தா திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும். இந்த கூட்டணி என்பது ஒரு 15-20 தொகுதிகளிலாவது வெற்றி பெறவும் அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ண ஓட்டத்தில், அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில கடைசி வரைக்கும் முயற்சித்தார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக அந்த அணியில சேர மறுத்ததனுடைய விளைவாக 3 அணிகள், 4வதாக நாம் தமிழரும் வந்துடுச்சு. ஒன்றுபட்ட அதிமுக இந்த கூட்டணி வலிமையாக திமுகவுக்கு எதிராக இருந்திருக்குமே என்றால் நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அத்தகைய நிலைமை இல்லாமல் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் 3 பகுதிகளாக பிரிந்து செல்வதால் இதை தாண்டி சுயேட்சைகளும் எடுத்துருவாங்க 5000, 10,000 ஓட்டு. எனவே இந்த வாக்கு சிதறுவதால் திமுகவிற்கு இந்த தேர்தலில் ஒரு சாதகமான அம்சம். என்னுடைய கணிப்பு என்னன்னா, ஒரு 30-32 தொகுதிகள்ல திமுக அணி நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரிதான் இதன் போக்கு இருக்கிறது. இப்ப பாஜகவுக்கு பொதுவா பூத் ஏஜென்ட்டே இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா இடங்கள்லயும் பூத் ஏஜென்ட் தான் பாஜகவுக்கு பார்க்க முடிஞ்சது. இல்ல அதாவது கடந்த தேர்தல்கள்ல அப்படிப்பட்ட நிலை இருந்தது. இந்த 2024 தேர்தலை எதிர்கொள்வதற்காக குறிப்பிட்ட ஒரு 15-20 தொகுதிகள்ல கட்டாயம் பூத் கமிட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தீவிரமாக களம் இறங்கி அவர்களும் ஓரளவிற்கு, அதாவது மற்ற அரசியல் கட்சிகள் திமுக, அதிமுக பொறுத்தளவுல குறைந்தபட்சம் 15, அதிகபட்சம் 25-30 பேர் ஒரு பூத்துக்கும் போட்டிருந்தாங்க. ஆனால் பாஜகவுல அங்க இருக்கிற அடிமட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை இணைத்து குறைந்தபட்சம் 5 பேர், அதிகபட்சம் 15 பேர் வரைக்கும் பூத் கமிட்டிக்கு போட்டிருக்காங்க. நான் தென் மாவட்டங்கள்ல ஒரு 4-5 மாவட்டங்கள், ஒரு 4-5 தொகுதிகள் போய் பார்த்தபோது மிகப்பெரிய அளவுல கட்டமைப்பை பூத் கமிட்டி வரைக்கும் உருவாக்கி இருந்தாங்க. உதாரணத்துக்கு ராமநாதபுரம் சொல்லலாம். ராமநாதபுரத்துல பிரதமர் நரேந்திர மோடியே வேட்பாளராக வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி கடந்த 6 மாதம், ஒரு ஆண்டாக பேசப்பட்டதால் அங்க பாஜக இந்த பூத் கமிட்டி எல்லாம் போட்டு சரியாக களமாடினார்கள். அது மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்ததுன்னு பார்த்தேன். அதே மாதிரி கோவை, திருநெல்வேலி, திருச்சி, கன்னியாகுமரி இந்த கட்சியின் தலைவர்கள், தஞ்சை உட்பட பாஜகவின் மாநில முன்னணி தலைவர்கள் நின்ற அந்த தொகுதிகளில் பூத் கமிட்டி போட்டிருக்காங்க. பெரிய அளவுல திராவிட கட்சிகளுக்கு இணையாக இல்லை என்றாலும் கூட ஓரளவிற்கு போட்டிருக்காங்க. அவங்களும் ஓரளவிற்கு களமாடி இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு 2% வாக்குகளையாவது அதிகம் பெற வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் அவர்களுடைய பணிகளுமே சிறப்பா இருந்ததாக தான் பார்க்கிறோம். இப்ப அதிமுக தேர்தலுக்கு முன்னாடியே எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலை ரொம்ப அசால்ட்டா டீல் பண்றாரு அப்படிதான் நிறைய செய்திகள் கேள்விப்பட்டோம். ஆனா தேர்தல் நேரத்திலயுமே அதிமுக அப்படிதான் இருக்குது அப்படிங்கிற பேச்சு பரவலா இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த 2024 தேர்தல் என்பதை பற்றி கவலை இல்லை. 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கிற தமிழக சட்டப்பேரவை பொது தேர்தலில் தான் தீவிர கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கும் எண்ணமும் தான் அவற்றை இருந்தது என்பது யதார்த்தம், உண்மை நிலை அதுதான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அறிமுகமான பிரபலமான வேட்பாளர்களே களம் இறக்கிறார். இந்த 33 பேர் இரட்டை இலை சார்பாக களத்தில் இறக்கப்பட்டாலும் கூட நமக்கு தெரிந்த வகையில ஒரு 2-3 பேர் தான் ஓரளவுக்கு பிரபலமாக தெரிந்தார்கள். இங்க போட்டியிட்ட தென்சென்னையில போட்டியிட்ட திரு ஜெயவர்தன், கள்ளக்குறிச்சியில போட்டியிட்ட குமரகுரு, கோவையில் போட்டியிட்ட அந்த தம்பி சிங்கை ராமச்சந்திரன், இவங்கதான் ஓரளவுக்கு பிரபலமா தெரிஞ்சாங்க. மற்ற கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகள்ல
பல தொகுதிகள்ல பக்கத்து ஊருக்கே தெரியாதவங்கள வேட்பாளராக போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதிமுகவிலேயே ஒரு விமர்சனம் இருந்தது. எனவே அவருடைய நோக்கம் என்பது 2026 தேர்தலை மையப்படுத்தி இருந்தது. இந்த தேர்தலில் நம்முடைய சக்தி என்ன, நமக்கான வாக்கு சதவீதம் என்ன என்பதை பரீட்சார்த்தமாக பார்த்து விடுவோம் என்கிற அடிப்படையில தான் களம் இறங்கி இருக்கிறாரு. அது உண்மைதான். நிறைவாக இந்த தேர்தல்ல பணப்பட்டுவாடா எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, மற்ற தேர்தல்களை விடவும் இதுல பணப்பட்டுவாடா கொஞ்சம் குறைவாக இருந்ததாக கேள்விப்பட்டேன். ஏன்னா பல தொகுதிகளில் ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக 200, 300, 500 விநியோகித்ததாகவும், திராவிட முன்னேற்ற கழகமே குறிப்பிட்ட சில தொகுதிகளில் தான் விநியோகித்திருக்காங்க, ஒரு சில இடங்களில் டோக்கன் விநியோகித்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மற்ற அரசியல் கட்சிகள் பாஜக தரப்புல பண விநியோகம் நடைபெற்றதாக ஒரு பகுதியிலிருந்து நமக்கு தகவல்கள் இல்லை. அதனால இந்த பண விநியோகம் என்பது கடந்த தேர்தல்களை விட மிக மிக குறைவாக இருக்கிறதா தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவர்களுக்கு ஆட்சி கட்சியாக இருப்பதால் இன்னும் 2 ஆண்டு ஆட்சி இருக்கிறது, நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்வோம், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று தெரிவித்ததன் அடிப்படையில மக்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கும் என்கிற கண்ணோட்டம் ஒரு பக்கம் இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி, நாம சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற பொழுது அப்போது அதிகமாக நாம தொகுதிதோறும் பண விநியோகம் செய்ய வேண்டிய நிலை இருப்பதால் இப்போது நாடாளுமன்றத்திற்கான இந்த தேர்தலில் பண விநியோகம் தேவையில்லை என்கிற அடிப்படையில அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறாங்க. குறிப்பாக 1-2 தொகுதிகளில் யாரை வீழ்த்த வேண்டும் என்று அதிமுக கருதியதோ அவர்கள் தொகுதிகளில் ஓரளவுக்கு பண விநியோகம் நடைபெற்றதாக நாம கேள்விப்பட்டோம். மற்ற தேர்தல்களை விடவும் இந்த தேர்தலில் பண விநியோகம் என்பது குறைவு. இதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய கெடுபிடி. மற்ற தேர்தல்களை விடவும் இந்த முறை நாம பார்த்தோம் 2 கோடி 3 கோடி 4 கோடின்னு பண பரிவர்த்தனைகளை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்துடைய அந்த தீவிர நடவடிக்கை என்பதும் இந்த பண விநியோகத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்த நாட்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, சந்திப்போம். நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.